அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 10/7/2025 ஆனி மாதத்தின் 26ஆம் நாள் வியாழக்கிழமையில் பௌர்ணமி. இந்த ஆணி குபேர பௌர்ணமி நாளில் உங்கள் வீட்டு பூஜை அறையிலும் நிலைவாசலிலும் இதை எரித்தால் 7 ஜென்ம பாவம் தீரும், 7 தலைமுறை கடனும் தீரும். வியாழக்கிழமை என்பது பெருமாள் வழிபாட்டிற்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கும் உரிய ஒரு முக்கியமான நாள். பௌர்ணமி என்பது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கும் உரிய ஒரு முக்கியமான நாளாக இருக்கு. இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் கூட நமக்கு கூடுதல் பலனை பெற்றுக் கொடுக்கும். ஏன்னா இந்த பௌர்ணமி நாள்ல நம்மை சுற்றி நிறைய நேர்மறை ஆற்றல் சக்தி நிறைந்து இருக்கும். அதுவும் அதிகாலையிலேயே பௌர்ணமி திதியானது ஆரம்பமாகுது. அதிகாலை 2:36 ஆரம்பமாகி அன்று முழுவதுமே பௌர்ணமி இருக்கிறதுனால நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஆற்றல்களை நாம இழுத்துக்கணும். அப்படின்னா சின்ன சின்ன வழிபாடுகளை சொன்னாலே போதும். உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க. மந்திரங்கள் சொல்லும் போது அந்த மந்திரங்கள் காற்றோடு கலந்து நம்மளுடைய தேவைகளை நமக்கு இந்த பிரபஞ்சமானது உடனடியாக பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப ரொம்ப எளிமையான சூட்சம பரிகாரங்களையும் எண்ணற்ற தாந்திரிக பரிகாரங்களையும் தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவு செய்துட்டு இருக்கிறேன். அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆணி குபேர பௌர்ணமி நாளில் எங்களோடு இணைந்து ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் கருங்காலி மாலை, ஸ்படிகமணி மாலை, ருத்ராட்ச மாலை, இதை மாதிரி ஜபமணி மாலைகள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். இந்த பௌர்ணமி நாளில் பச்சை கற்பூரத்தை எரிக்கணும். எப்படி எரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறிய தட்டுல கல்லுப்பை பரப்பி அந்த கல்லுப்பு மேல ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை வச்சு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பூஜையில் இருக்கக்கூடிய எல்லா சாமிகளுக்கும், சுவாமி படங்கள் சிலைகள்லாம் வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த அனைத்து சுவாமி படங்களுக்கும் கற்பூர தீபம் காட்டுங்க. காட்டிட்டு அதை நீங்க தாராளமா தொட்டு கும்பிட்டுட்டு அந்த கற்பூரத்தை மட்டும் தண்ணியில கொண்டுட்டு போய் போட்டு கரைச்சு கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. அதே மாதிரி இன்னொரு சிறிய தட்டுல கொஞ்சமா கல்லுப்பெடுத்து ஒரு துண்டு கற்பூரத்தை, பச்சை கற்பூரத்தை வச்சு நிலைவாசல வலமிருந்து இடம் 3 முறை, இடமிருந்து வலம் 3 முறை நீங்க சுத்திட்டு, அதாவது எரிச்சுட்டே சுத்தணும். எப்படின்னா கற்பூரத்தை பொருத்தி வைங்க, கற்பூர ஆரத்தி எரியும் போது சுத்தணும். சுத்திட்டு அதை நீங்க தொட்டு கும்பிட்டுட்டு கல்லுப்பை தண்ணீர்ல போட்டு கரைச்சு கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த பரிகாரத்தை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி செய்யுங்க, அல்லது மாலை பொழுதுல நீங்க வழிபாடெல்லாம் செய்து முடித்த உடனேயே செஞ்சிருங்க. இந்த வழிபாட்டில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. மகா பெரியவாவின் அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.